ஓம் ஸ்ரீ விநாயகர் துணை. திருமணம் வந்து ஒருத்தருக்கு சில பேருக்கு வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். அது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் இருக்கலாம், சனி பகவான் இருக்கலாம், இல்லை துர்க்கிரகங்கள் பார்வை இருக்கலாம், இல்லை தசாபுத்திகள் வந்து அமைப்பு வராமல் இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு மீத சக்தி, அதாவது கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அப்போ அந்த கடவுள் வழிபாடு பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக திருமணத்தை வந்து பண்ணி தருவாங்க. சரி, முக்கியமாக வந்து குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக மாதம் அமாவாசை என்று ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை அன்னைக்கு போகணும், பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி என்று போகணும். சரிங்களா? போய் வழிபாடு பண்ணிட்டு வர பட்சத்தில் குழந்தை தரணும் அப்படிங்கிற அமைப்பில் திருமணத்தையும் பண்ணி வச்சு குழந்தையும் கொடுப்பாரு. ஆனால் குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக திருமண வாழ்க்கை செழிப்பாக இருக்காதுங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். திருமணத்துக்கு பிறகு சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா துர்கிரகங்கள் இருந்தாலே இல்லை பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா திருமண தோஷத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. சரிங்களா? சில குலதெய்வம் வந்து பார்த்தா குழந்தையை கொடுத்துட்டு பிரித்து வச்சோம். இது எல்லாமே வந்து குலதெய்வ தோஷங்கள் தான். அப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக நல்ல திருமணம் இருக்குது, அதாவது நல்ல கணவர், நல்ல மனைவி மற்றும் நல்ல குழந்தைகள், தாய் தகப்பன்னு சொல்லி மிக சிறப்பாக வாழ்வீங்க. அதே மாதிரி குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. மரணமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி குழந்தை பிறப்பாக இருந்தாலும் சரி, குலதெய்வத்தை கேட்டு தான் நம்ம இஷ்ட தெய்வங்கள் வரம் கொடுக்கும். நம்ம வந்து சிவனை வழிபாடு பண்ணலாம், விநாயகர் வழிபாடு பண்ணலாம், பெருமாளை வழிபாடு பண்ணலாம், முருகன் வழிபாடு, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனாலும் குலதெய்வம் வழி கொடுத்தா மட்டும்தான் மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் வந்து நடக்குங்க. அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். மிக சிறப்பான நற்பலன்களை நீங்கள் அடைவீங்க. நன்றி.